தமிழகத்தில் உள்ள பள்ளிகளில் NSS முகாம் நடத்துவதற்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. NSS முகாமுக்காக மாணவர்களை வெளியிடங்களுக்கு அழைத்து செல்லக்கூடாது, பெற்றோரின் தடையின்மை சான்றிதழ் கட்டாயம் என பள்ளி கல்வி இயக்குநர் கண்ணப்பன் உத்தரவிட்டுள்ளார். 100 கோடி ரூபாயில் செமிகண்டக்டர் மையம் அமைக்க தமிழக அரசு டெண்டர் கோரியுள்ளது. ஜாயிண்ட் வெஞ்சர் முறையில் செமிகண்டக்டர் மையம் அமைக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. ரயில் டிக்கெட் முன்பதிவில் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் புதிய மாற்றம் நடைமுறைக்கு வரவுள்ளது. பொது டிக்கெட் முன்பதிவில் முதல் 15 நிமிடங்களில் முன்பதிவு செய்ய ஆதார் கட்டாயம் என ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. நேற்றுடன் அவகாசம் நிறைவடைந்த நிலையில் மேலும் ஒரு நாள் நீட்டிக்கப்படுவதாக மத்திய நேரடி வரிகள் வாரியம் அறிவித்துள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 82,240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வரி விதிப்பு தொடர்பாக இந்தியா அமெரிக்கா இடையே டெல்லியில் வர்த்தக பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. அமெரிக்க பிரதிநிதி பிரெண்டன் லிஞ்சுடன் டெல்லி தொழில்துறை அமைச்சகத்தில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை தலைமை செயலகத்தில் கைவினை கலைஞருக்கு முதல்வர் ஸ்டாலின் விருது வழங்கி கௌரவித்தார். 7 சிறந்த கைவினைஞர்களுக்கு வாழும் கைவினை பொக்கிஷம் விருதை முதல்வர் வழங்கினார். பரபரப்பான அரசியல் சூழலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றுள்ளார். அதிமுகவில் அதிருப்தியில் உள்ள செங்கோட்டையன் சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசிய நிலையில் EPSும் சந்திக்க உள்ளார். குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசினார். டெல்லி குடியரசு துணைத் தலைவர் மாளிகையில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. அதிமுக ஆட்சியை பாஜக தான் காப்பாற்றியது என EPS பொய் சொல்வதாக அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். சசிகலாவின் அறிவுறுத்தலின்படி அதிமுக MLAக்கள் தான் ஆட்சியை காப்பாற்றியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஒற்றுமை என்ற பெயரில் புதிய கோஷத்தை எழுப்பியவர்கள் செல்லாத காசாக போய்விட்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் விமர்சித்துள்ளார். சில செல்லா காசுகள் சலசலப்பு ஏற்படுத்தினாலும் அதிமுகவிற்கு எந்த பின்னடைவும் ஏற்படாது எனவும் அவர் கூறியுள்ளார். சென்னையில் நடைபெறும் பாஜக மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் அண்ணாமலை பங்கேற்றார். அதிமுக ஆட்சியை பாஜக காப்பாற்றியதாக EPS கூறியது முக்கியத்துவம் வாய்ந்தது என கூட்டத்தில் அண்ணாமலை பேசினார். NDA கூட்டணியிலிருந்து OPS TTV தினகரன் விலகியதால் எந்த தாக்கமும் ஏற்படாது என பாஜக மாநில துணைத் தலைவர் குஷ்பு தெரிவித்துள்ளார். கூட்டணி தொடர்பாக டெல்லியில் உள்ள தலைவர்கள் முடிவு செய்வார்கள் எனவும் அவர் கூறியுள்ளார். கோவையில் அக்டோபர் 4ஆம் தேதி விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி கோரி தவேக சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. நெல்லை, திருப்பூரிலும் அனுமதி கோரப்பட்டுள்ள நிலையில் பெரம்பலூரில் நிகழ்ந்த தவறுகளை சரி செய்வோம் என தவேக தெரிவித்துள்ளது. தவேக தலைவர் விஜய் இந்த வார சனிக்கிழமை நாகை, திருவாரூர் ஆகிய 2 மாவட்டங்களில் மட்டுமே பிரச்சாரம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த சனிக்கிழமை பெரம்பலூரில் பிரச்சாரம் ரத்தானதை தொடர்ந்து பயண திட்டத்தில் மாற்றம் செய்யப்பட உள்ளது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அரசு பள்ளியில் பயிற்சி ஆசிரியர்களை மாணவர்கள் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. 5 மாணவர்களிடம் பள்ளியில் வைத்து போலீசார் விசாரணை நடத்தினர். கன்னியாகுமரி கோட்டார் இளங்கடை பகுதியில் அகமது என்பவர் வீட்டில் NIA அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். ஆந்திராவில் ISIS தீவிரவாதத்திற்கு ஆதரவாக ரகசிய கூட்டங்களை நடத்திய வழக்கில் NIA நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது.
சட்டவிரோத சூதாட்ட செயலி பண மோசடி வழக்கில் முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் யுவராஜ் சிங், ராபின் உத்தப்பாவுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. நடிகர் சோனு சூட் நேரில் ஆஜராக வேண்டும் எனவும் அமலாக்கத்துறை உத்தரவிட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக கூறி சிப்காட் தொழிற்பேட்டையை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை அருகே காதல் விவகாரத்தில் இளைஞர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தனது குடும்பத்தினரால் காதலனின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக பெண் ஏற்கனவே வீடியோ வெளியிட்டிருந்த நிலையில் கொலை செய்யப்பட்டுள்ளார். கோமாப்பட்டி பிரபலம் தங்கப்பாண்டிக்கு பேருந்தில் வரும்போது ஏற்பட்ட விபத்தில் தோள்பட்டையில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. பேருந்து திடீரென பிரேக் பிடித்ததால் கதவில் மோதி எலும்பு முறிவு ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சேலம் அருகே ஆம்னி பேருந்தில் கொண்டு செல்லப்பட்ட 3 கிலோ தங்கம் மாயமான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சங்ககிரி டோல்கேட் அருகே டீ குடிக்க இறங்கிய போது பேருந்தில் இருந்த 3 கிலோ தங்கம் மாயமானதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திருச்சி பார்வையற்றோர் பள்ளியில் +2 மாணவி உயிரிழந்த வழக்கில் சிபிசிஐடி விசாரணை கோரி மாணவியின் தாய் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். நிலை அறிக்கை தாக்கல் செய்ய திருச்சி ஆட்சியர் மற்றும் எஸ்பிக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் ஒரு மாதத்தில் 46,122 தெருநாய்களுக்கு ராபிஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. 12,255 தெருநாய்களுக்கு மைக்ரோசிப் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. கேரளாவில் அமீபா மூளைக்காய்ச்சலால் மேலும் 2 பேர் உயிரிழந்தனர். இந்த ஆண்டு அமீபா மூளைக்காய்ச்சலால் கேரளாவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 19ஆக உயர்ந்துள்ளது. உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் நள்ளிரவில் கனமழை கொட்டி தீர்த்தது. கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் தப்கேஸ்வர் மகாதேவ் கோவில் நீரில் மூழ்கியது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் பெய்த கனமழையால் ரிஷிகேஷில் உள்ள சந்திரபாகா நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. நெடுஞ்சாலையை வெள்ளம் சூழ்ந்ததால் வாகனங்களில் சிக்கியவர்கள் மாநில பேரிடர் மீட்பு படையினரால் பத்திரமாக மீட்கப்பட்டனர். டேராடூன் ஹரித்வார் தேசிய நெடுஞ்சாலையில் பாலம் உடைந்து அருவி போல் கொட்டிய மழை வெள்ளம். வெள்ளம் பாதித்த இடங்களில் உத்தரகாண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி நேரில் ஆய்வு செய்தார். உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் கொட்டி தீர்த்த கனமழையால் நகர பகுதியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தகவல் தொடர்பு மற்றும் ரயில் பாதை இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. உத்தரகாண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமியிடம் வெள்ள பாதிப்பு குறித்து பிரதமர் மோடி தொலைபேசியில் கேட்டறிந்தார். பாதிக்கப்பட்ட இடங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை முடுக்கிவிட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் ஏற்பட்ட மேக வெடிப்பு குறித்து முதல்வர் புஷ்கர் சிங் தாமியிடம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேட்டறிந்தார். மத்திய அரசு உத்தரகாண்டிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது. இமாச்சல பிரதேசம் நெஹ்ரி பகுதியில் நிலச்சரிவால் வீட்டின் மீது பாறை சரிந்து விழுந்ததில் 3 பேர் உயிரிழந்தனர். நிலச்சரிவில் சிக்கிய மற்றவர்களை மீட்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது.
திருப்பதி திருமலையில் விடிய விடிய கனமழை வெளுத்து வாங்கியது. தாழ்வான பகுதிகளில் மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் பக்தர்கள் அவதியடைந்தனர். உலக ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்ற தமிழக வீரர் ஆனந்தகுமாருக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆனந்த்குமாரின் மன உறுதி, உத்வேகம் அவரை இந்தியாவின் முதல் உலக சாம்பியன்ஷிப் ஆக்கியுள்ளதாக பிரதமர் புகழாரம் சூட்டியுள்ளார். டெல்லியில் கார் மோதி மத்திய அரசு அதிகாரி நவ்ஜோத் சிங் உயிரிழந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட பெண் திஹார் சிறையில் அடைக்கப்பட்டார். அவருக்கு 2 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் சட்டாரா பகுதியில் பெண் ஒருவர் ஒரே பிரசவத்தில் 4 குழந்தைகளை பெற்றெடுத்திருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. குழந்தைகளும் தாயும் ஆரோக்கியமாக இருந்தாலும் குறைந்த எடை காரணமாக 4 குழந்தைகளும் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இஸ்ரேலின் தாக்குதலுக்கு எதிராக பணைய கைதிகளை மனித கேடயமாக ஹமாஸ் பயன்படுத்துவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். அனைத்து பணைய கைதிகளையும் ஹமாஸ் உடனடியாக விடுவிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஐரோப்பிய நாடுகள் கூடுதல் வரிகளை விதிக்கும் வரை இந்தியா சீனா மீது அதிக வரி விதிக்கும் திட்டம் இல்லை என அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் தெரிவித்துள்ளார். யுக்ரைன் போரை நிறுத்த ஐரோப்பிய நாடுகள் பங்களிக்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார்.